கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தியானம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களையும் தியானித்து வந்தோம். குறிப்பாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவே இந்த பூமியில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் நோக்கத்தின் சாரம்சம். இதுவே இலக்கு. இதை மையமாக வைத்தே மிகுதியான காரியங்கள் யாவும் செயற்படுத்தப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உறவினர் நண்பர்கள் மத்தியிலே, பாடசாலைகளிலே, வேலை செய்யும் இடங்களிலே, ஆளுகை செய்யும் அதிகாரங்களிடமிருந்தும், வெளியிடங்களிலே, அயலவர்கள் மத்தியிலே, அந்நியர்களிடமிருந்தும், எதிரிகளிடமிருந்தும் சவால்களும், நெருக்கங்களும், துன்பங்களும், நம்பிக்கை துரோகங்களும் உண்டாகலாம். அது மட்டுமல்ல, சபையிலே, ஊழியங்களிலே, விசுவாசிகள் மத்தியிலே கருத்து முரண்பாடுகளும் நம்பிக்கை துரோகங்களும் உண்டாகலாம். ஒருவேளை நன்மை செய்து பாட அனுபவிக்க நேரிடலாம். நஷ்டங்கள் உண்டாகலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் விசுவாசிகள் தங்கள் நோக்கத்தை மறந்து போய்விடக் கூடாது. அதாவது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. நாம் வாஞ்சிப்பது நாம் நம் கண்களால் காணும் உலகம் அல்ல, நாம் காணாத பரலோகத்தை வாஞ்சிக்கின்றோம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே தேவ ஊழியராகிய பவுல் குறிப்பிட்டிருப்பதை காணலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆம், அருமையான விசுவாசிகளே, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும், உயர்விலும் தாழ்விலும் மேன்மையான இலக்கை மனக்கண் முன் வைத்துக்கொண்டு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, இவ்வுலக பாடுகளானாலும் சுகபோகங்களானாலும் நான் என்னுடைய மேன்மையான நோக்கத்தை மறந்து போகாமல் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க பெலன் தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரை.